பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோடு எல்லாம் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சுகன்யாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தலைவலிக்குதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு டீயை போட்டு குடி சரியாக போகிட்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து தான் மீனா வராங்க. மீனாவுக்கு ஆஃபீஸ் கால் வந்துட்டே இருக்குது. உடனே என்ன மீனா ஆஃபீஸ் காலான்றாங்க. ஆமாத்த நொய்யன்னு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறையவே ஒர்க் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க அத்தை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீயாச்சும் போட்டு குடிக்கிறேன்னு சொல்லிட்டு குடிப்பாங்க. உடனே வந்து அவங்களுடைய அத்தை நான் போட்டு கொடுக்குறேன் நீ பேசுமானுவாங்க. அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கால் வந்துக்கிட்டே இருக்குது ஆஃபீஸ்லேருந்து. அதுக்கப்புறமா அவங்கள ஒர்க்கெல்லாம் முடிச்சிருவாங்க. அப்போ மயில்கிட்ட சொல்கிறாங்க சுகன்யா, பாத்தியா மயில், இது மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போனால் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், எந்த ஒரு டென்ஷனும் எடுத்துக்க வேண்டாம். இப்போ பார்த்தியா மீனாக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, எல்லா வேலையும் வந்து அத்தையே பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் மயில், நீ ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க, என்ன வேலாச்சு? என்னது ஓட்டலா அப்படின்வாங்க. ஏண்டி ஓட்டலா? இல்லாத ஓட்டல கட்டில் வைக்கிற சாம்பாரோட உங்களுடைய சாம்பார் நல்லா இருக்குன்னு சமாளிச்சிடுறாங்க. அவள் என்ன சொல்கிறா, நீ என்னடி சொல்லிட்டு இருக்க, என்ன சொன்னீங்க அப்படின்வாங்க. இல்லை நீங்கள் ஏதோ வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களே டீச்சர் வேலை, ஏண்டி அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போகணும் இல்லை, அதுவா ஆஃபீஸில் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏன் அந்த வேலையை விட்டீங்க? இல்லை அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு மேனேஜர், அதனால தானே வாங்க ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் வேலைக்கு போயிருக்கணும் இல்லைன்றாங்க. ஏன்னா மீனாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, அதே மாதிரி நீங்களும் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அது இல்லாத உங்களுக்கும் வந்து ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும்லன்றாங்க. அதாவது ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும், வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம். இப்போ மீனா அப்படி தானே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா போட்டுட்டு போகிற மேக்கப் கூட கழியாத அளவுக்கு தான் ஒரு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து என்ன வேலை, கைக்கு அவங்க பாட்டுக்கு டீ வருது, ரெஸ்ட் எடுக்கிறாங்களான்னுவாங்க. சுகன்யா சொல்றதெல்லாம் மீனாவுக்கு கோவம் வந்துடுது. நீங்க பாத்தீங்களா நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்ட்டு, வேலைக்கு நாங்க போறோம், ஆஃபீஸ் வேலைக்கு ஜாலியா இருக்கும் சொகுசா இருக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அங்கேயும் நான் வேலை செய்யறேன், என்னது காலையில் போட்டுட்டு போன மேக்கப் கலையிறதுல இருந்தானே சொல்றீங்க, எப்படி நீங்க பாத்தீங்க? காலையில் போடு மேக்கப் காலையில் கலைஞ்சிருது, வரும்போது நல்லா அப்படியே ஃபவுண்டேஷன் அது இதுன்னு போட்டுட்டு தான் மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சும்மா எங்களை பார்த்து நாங்கள் வெட்டியா இருக்கோம், சும்மா ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கோன்றத சொன்னீங்கன்னா நடக்கிறதே வேறையா இருக்குன்றாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கன்னுவாங்க. அத்தை உங்களுக்கு தெரியல, நான் வீட்டில் வந்து வேலை செய்கிறது இல்லையா அத்தைன்னுவாங்க. ஏண்டி மீனா நீ என்னென்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்கு அதை சொல்லி நிரூபிக்கணும்னு இல்லை, அப்படி பேசுகிறவங்களுக்கு சொல்லி தான் அத்தை நம்ம நிரூபிச்சு ஆகணுன்றாங்க. ஏண்டி சுகனி என்னை வாய முடியும் சைலண்டாக இருக்க மாட்டேன், இல்லைங்க அத்தாச்சு அது வந்துன்றாங்க. மீனா இவகிட்ட பேசிட்டு டைம் வேஸ்ட், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம இங்கே இருந்தால் நம்மளும் மாட்டிப்போம், வேலையை பற்றி நொயின்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அசாது கிளம்பி போயிடுவாங்க நம்மளுடைய தங்கமையில் இருந்துட்டு. சுகன்யா அப்படியே வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கு கால் அடிபட்டு வராங்க. வீட்டில் எல்லாம் பதறி போகிறாங்க. என்னாச்சுன்னு தெரியாமல் வலிக்கி விழுந்துட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லாம் ரொம்ப பயந்து போகிறாங்க. அப்புறமா மீனாவுடைய அப்பா அம்மா வராங்க. மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது இல்லையா, அதான் வந்து கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோன்றாங்க. ஏன்னா நீங்கள் தான் நல்லபடியாக வந்து மாப்பிள்ளைக்கு பணத்தை கட்டி வேலையை வாங்கி கொடுத்தீங்கன்னு. அப்படியா? அதெல்லாம் இல்லையேன்னு சுகன்யா வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இது வந்து செந்தில் மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு காரணமே வந்து மீனா தான் அந்த பணத்தை வந்து லோன் போட்டு எடுத்து கட்டுச்சு அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. என்னம்மா மீனா இது, ஏன் இப்படி பண்ண அப்படின்னுவாங்க. மீனாவுடைய அப்பாவும் அம்மாவும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா அப்பான்றாங்க, நீ கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வந்த, நீ எப்படி ஒன்று பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா அப்பா திட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டில் வந்து ஆளாளுக்கு சுகன்யா பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க. அப்புறம் பாண்டியன் சுகன்யா பண்ண தப்பு இல்லை, அவள் உண்மையை தானே சொன்னான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மீனா என் விஷயத்தை தலையிட்டீங்க அவ்வளோ வந்து சண்டை போடுறாங்க. ராஜர் ரோட்டில் நடந்து போகவும் அவங்களுடைய அண்ணனை பார்த்து பேசுகிறாங்க. கதிர் ரொம்ப நல்லாவே நான் நல்லா பார்த்துக்கிறான்னு நிறைய விஷயத்த சொல்கிறாங்க. அரசு எப்படி இருக்கா, அவளை கேட்டு தான் சொல்லுங்கள், நல்லா இருக்கலாம், அவளுக்கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லுங்கன்னு. இந்த இடத்துல ராஜி அண்ணன் இந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்ட்டு அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.